வெரி குட் மார்னிங் டு ஆல் சில்ட்ரன்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஐ கேன் டூ இட். ஓகேவா? ஐ கான் டூ இட் அப்படின்னு இருக்குது. கான்ட் அப்படின்றதில் டீயை நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஐ கேன் டூ இட். ஐ கான்ட் அப்படின்னாலே நம்மளால் முடியாதுன்னு அர்த்தம். பட் ஐ கேன் அப்படின்னா நம்மளால் முடியும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்மளால் முடியும். ஐ கேன்றது மட்டும்தான் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான பாசிட்டிவிட்டி தாட் வந்து இதுதான். ஐ கேன் டூ இட். எதுனாலும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வேணும். ஓகேவா? ஓகே, நம்ம நேற்று என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நேற்று வந்து மேம் ஆல்ரெடி நம்பர்ஸ் வந்து பாதி எடுத்ததுனால 20th பேஜ் வரைக்கும் நான் ஆல்ரெடி மறுபடியும் ரீகால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த ரீகால் பண்ணுறதுல பாதி பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து அதை கண்டினியூ பண்ணி 20th பேஜ் வரைக்கும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஜூம் மீட்டிங்கில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஒன்ஸ் அகெயின் நம்ம ரீகால் பண்ண போகிறோம் கண்டினியூட்டியோட. ஓகேவா? ஸோ 2.2 எடுத்துக்கோங்க. கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கா? பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. 16ல் கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. ராமு ஹேஸ் 125 groundnut chocolates and Geeta has 200 groundnut chocolates. Who has more? இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போது நான் ஒரு 2 ஆப்பிள்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சிம்பிள் நம்பர்ஸ். நான் 2 ஆப்பிள்ஸ் வச்சுருக்கேன். ஆஃபியா வந்து 1 ஆப்பிள் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆஃபியா வந்து 1 ஆப்பிள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ யார் அதிகமாக வச்சுருக்கா? நான் தான் அதிகமாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த சம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் எப்படின்னா 125 and 200 இருக்கா? இப்போது ஆத்மிகா இருக்காங்க இல்லையா? ஆத்மிகா வந்து 125 கிரவுண்ட்நட்ஸ் சாக்லேட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆத்மிகா 125 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனனி எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 200 கிரவுண்ட்நட்ஸ் சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் எது மோராக இருக்குது அப்படின்னா எது மோராக இருக்குது, எதை வந்து அதிகமாக இருக்குது? 125 ஃபஸ்ட்டு வருமா இல்லை 200 ஃபஸ்ட்டு வருமா? 125 ஃபஸ்ட்டே வந்துடும். 200 தான் வந்து லாஸ்ட் வரும். ஸோ 200 தான் வந்து பெரிய நம்பரா? ஸோ யார் வந்து அதிகமாக வச்சுருக்கா? எஸ், ஜனனி தான் வந்து அதிகமான சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2 நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராமு, கீதா அப்படின்னு சொல்லி. ராமுன்றவங்க 125 வச்சுருக்காங்களாம். கீதான்றவங்க 200 கிரவுண்ட்நட்ஸ் வந்து வச்சுருக்காங்களாம். யார் அதிகமாக வச்சுருப்பா? அப்போது கீதா வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதில் நம்ம மேக்ஸை பொறுத்தளவு நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் நீங்கள் சிம்பிள்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? லெஸ் தென் அப்படின்னா இப்படி இந்த சைடு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த சிம்பிள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா லெஸ் தென் அப்படின்னு படிப்போம். கிரேட்டர் தென் அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கா? ஸோ இது வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு படிப்போம். சப்போஸ் இதில் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படி போடுவாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர் நம்பர்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலான்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமுதன் ஹேஸ் 3 chocolates and his sister மீனாட்சி ஹேஸ் 8 chocolates. Who has more chocolates? சேம் அதே மாதிரி தான் இப்போது 3 chocolates. ஓகேவா? 3 chocolates உங்கள் கிளாஸில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 8 chocolates வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க. யார் அதிகமாக வச்சுருப்பா? 8 chocolate வச்சுருக்கவங்க தானே அதிகமாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஜெகன் இப்போ 8 chocolate வச்சுருக்காங்க. ஜனனி வந்து 3 chocolates தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? சிஸ்டர் அண்ட் பிரதர் தானே சொல்லியிருக்காங்க. ஜெகன் ஜனனி எடுத்துக்கலாம். ஜெகன் ஜனனியில் ஜனனி வந்து அமுதன். ஓகேவா? ஜெகன் வந்து 3 chocolates தான் வச்சுருக்காங்க. ஜனனி வந்து 8 chocolates வச்சுருக்காங்க. இப்போ யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம் நம்ம? எஸ், ஜனனி தான் வந்து அதிகமான சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி தான். ஸோ இதில் என்னது? எனி நம்பர் விச் கம்ஸ் பிஃபோர் அ நம்பர் இஸ் ஸ்மாலர் நம்பர். எனி நம்பர் விச் கம்ஸ் ஆஃப்டர் நம்பர் இஸ் கிரேட்டர் த நம்பர். எஸ். இப்போது இதில் பிஃபோர், இதில் சின்னதாக ஃபஸ்ட்டு எந்த நம்பர்? 3 வருமா 8 வருமா? 8 தானே வரும். சாரி 3 தானே வரும். 3 தான் வந்து சின்ன நம்பர். 3 தான் யார் வச்சுருக்கா? ஜெகன் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ எனி நம்பர் விச் கம்ஸ் பிஃபோர் அ நம்பர், முன்னாடியே வர நம்பர் என்னது? ஸ்மாலர் நம்பர். பின்னாடி வர நம்பர் வந்து கிரேட்டர் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் அ நம்பர் லைன் 3 comes before 8 or 8 comes after 3. எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ நம்பர் லைன் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் இங்கே வந்து 3 இருக்கும்பா. 3 4 5 6 7 8ன்னு இருக்குமா? இதில் 3 வந்து 3 comes before. பிஃபோர்னால் என்ன? முன்னாடி. ஆஃப்டர்னால் பின்னாடி. ஓகேவா? 3 comes before 8ன்னு சொல்லலாம். இல்லைனா
8 கம்ஸ் ஆஃப்டர் 3, 3க்கு ஆஃப்டர் 8 வருதுன்னு சொல்லலாம். 3ன்றது பிஃபோர் 8ன்னு சொல்லலாம், 8ன்றது ஆஃப்டர் 3ன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி 2 விதமாக சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ 3 இஸ் ஸ்மாலர் தென் 8. 3ன்றது இங்கே இருக்குது, 8ன்றது இங்கே இருக்குது. 3 வந்து 8 விட ஸ்மாலாக இருக்குது, 8 வந்து ஸ்மாலாக 3 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீனாட்சி அதாவது ஜனனி தான் வந்து அதிகமான சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 8 தானே அதிகம், ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ மோர்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 0 does not have any value at the beginning of a number. 0க்கு எந்த வேல்யூமே வந்து கிடையாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 is smaller than 8. we write எஸ். நான் என்ன சொன்னேன், லெஸ் தென்றக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா? இதில் எது நம்மளுக்கு லெஸ் தென் சொன்னோம், 3ன்றது லெஸ் தென், 8 அப்படின்றது கிரேட்டர் நம்பர். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி தான் எழுதணும். 3 is லெஸ் தென்றது இந்த சிம்பிள் இந்த சைடு வரணும், லெஸ் தேன் 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே இப்படி எழுதுவோன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 27 இஸ் ஸ்மாலர் தென் 40. ஸ்மாலர் தென் இப்போ 27 கொடுத்துருக்காங்க, இங்கே 14 கொடுத்துருக்காங்க. இது சின்ன நம்பர், நம்மளுக்கு 27 தான் சின்ன நம்பர். ஸோ லெஸ் தேன் இப்படி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இங்கே 8 இஸ் கிரேட்டர் தென் 3. கிரேட்டர் தானே நான் என்ன சிம்பிள் சொன்னேன், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணுமா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 8 3. 8 வந்து என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது. வாய் வந்து திறந்த மாதிரி இருக்கா, இது வந்து இந்த சைடு வரணும். ஓகேவா? கிரேட்டர் தென். அதே மாதிரி 91 49 இருக்கா, 91 வந்து 49 பெருசு தானே, ஸோ கிரேட்டர் தென். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன இது வச்சுருக்காங்க, ஃபிஷ்ஷை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபிஷ் வந்து இங்கே இருக்கா, இங்கே எத்தனை ஃபிஷ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 7 ஃபிஷ், சாரி 8 ஃபிஷ் இருக்குது. 3 6 8 ஃபிஷ் இருக்குது. இங்கே 3 ஃபிஷ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 8, இது வந்து 3 ஃபிஷ் இருக்குது. இங்கே வாய் எப்படி இருக்கும் மீனுக்கு, இப்படி தானே பறக்கும், வாய் இப்படி இருக்குமா மீனுக்கு, ஸோ இப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போது பெருசாக இருக்க சைடு தான் வந்து வாய் வந்து பெருசாக இருக்கும், அதிகமாக இருக்க பக்கம் வாய் வந்து பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டயக்ராமில் பாருங்கள், இதில் பாருங்கள், செகண்ட் ஒன்றில் இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது. பெருசாக இருக்கிறதுக்கு வாய் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இந்த சைடு தான் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? இந்த சைடு சின்னதாக இருக்கும். அப்படி. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ 115 அப்படின்றது இதில் 3 டிஜிட்ஸ் இருக்குது, அதாவது 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. 89 அப்படின்றதுல 89 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னா இதில் 3 நம்பர் இருக்குது, இதில் 3 டிஜிட்ஸ் இருக்குது, இதில் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். the number which has more digits is the greater number. the number 115 has 3 digits, 89 has 2 digits. so 115 is greater than 89, we write. ஓகேவா? இப்போ 2 டிஜிட்ஸ், இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது. எது கிரேட்டராக இருக்கும், 3 டிஜிட்ஸ் உள்ளதானே கிரேட்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஜிட்ஸில் இருந்ததுன்னா கிரேட்டர் டிஜிட்ஸ் எது இருக்கோ அதுதான் வந்து பெரிய நம்பர், நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 1s 10s 100 நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1 10 100ன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 10 பிளேஸ் தான் இருக்குது, 100 பிளேஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து பெரிய நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிசன் வித் ஈக்குவல் டிஜிட்ஸ். ஈக்குவல் டிஜிட்ஸ்னால் என்ன, சேம் இதுலேயும் 3 டிஜிட் இருக்குது, இதுலேயும் 3 டிஜிட் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக அதை விட. ஓகேவா? என்னென்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல், கம்பேர் த டிஜிட் இஃப் த நம்பர் 100 வேல்யூ. the number which has a greater value in the 100 place is greater, 2 is greater than 1. so 250 is greater than 160. we write 250 is greater than 160. we can also say 160 is less than 250. இப்படி எழுதலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே 3 டிஜிட் நம்பர் ரெண்டுமே வந்து 3 டிஜிட்டில் இருக்கா. ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னா, எப்படி கம்பேர் பண்ணணும், 100 பிளேஸ் இருக்குல்ல, 100 பிளேஸை வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எது பெருசு, 2 தானே பெருசு. ஸோ நம்ம என்ன எழுதுவோம், இது 250 தான் வந்து நம்மளுக்கு பெருசு. இந்த 100 பிளேஸை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. 100 பிளேஸில் 2 தான் வந்து பெருசு. ஸோ 250 தான் வந்து பெருசு. ஸோ 250 இஸ் கிரேட்டர் தென் 160. இல்லைனா இது எப்படி சொல்லலாம், 160 இஸ் லெஸ் தென் 250ன்னு சொல்லலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the digits in the hundreds place, the digits in 10th place, the number which has the greater digits in 10th place, greater number is greater. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 3 digits தான் இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே 3 டிஜிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் 100 பிளேஸை பார்க்குறீங்க, ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, ஒன்றா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், 10th பிளேஸை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன பண்ண சொல்கிறாங்க, 10th பிளேஸை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கேயும் 3 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் இருக்குது. பட் 100 பிளேஸில் என்னவா இருக்குது, சேம் வேல்யூ தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு சேம் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா 10th பிளேஸை பார்க்கணுமா. 10th பிளேஸில் இப்போ எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, 5 தானே அதிகமாக இருக்குது, 5 தான் பெருசாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் வந்து கிரேட்டர் நம்பர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 100 பிளேஸை பார்க்குறோம், இதில் சேம் வேல்யூ இருக்கிறதுனால 10th பிளேஸை பார்க்குறோம். 10th பிளேஸில் வந்து 5 தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 143 இஸ் லெஸ் தேன் 151, அதாவது 151 வந்து பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, if the digits in the 100 and then 10th place are same, compare the digits. ஓகே, என்னென்னா இப்போது சேம் அதே தான். ஃபஸ்ட்டு நான் 100 பிளேஸ் மட்டும் பார்க்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு 10th பிளேஸையும் பாருங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 1 பிளேஸையும் பார்க்கணும். எப்போ அப்படின்னா, இப்போ ரெண்டு நம்பருமே வந்து நம்மளுக்கு 3 டிஜிட் இருக்கா, எஸ் 3 டிஜிட் இருக்குது. அதே மாதிரி இங்கே 100 பிளேஸ் பார்க்குறோம், இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இப்போ 10th பிளேஸ் பார்க்கணும்னு சொன்னோன்னா, 10th பிளேஸ் பார்த்தா இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எதை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிளேஸை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே வந்து 8ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது பெரிய வேல்யூ, 8 தான் வந்து 1 பெருசா 8 பெருசா, 8 தான் வந்து பெருசு. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ பெருசாக இருக்கும், இதுதான் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 3 டிஜிட் நம்பராக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 வேல்யூ பாருங்கள். 100 வேல்யூ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா 10 பிளேஸ் பாருங்கள். 10th பிளேஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா 0, அதாவது 1 பிளேஸாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். சரியா, அந்த கம்பேர் பண்ணதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிங் நம்பர்ஸ் வித் த சேம் வேல்யூ இன் ஆல் த டிஜிட்ஸ். இப்போது சேம் வேல்யூ ரெண்டுமே வந்து டிஜிட்டும் 3 இருக்குது. எல்லா நம்பரும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா, 5 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, சேம் ஹியர் ஆல்சோ 6. ஸோ இது என்ன நம்ம சிம்பிள் போடணும், நடுவில் ஈக்குவல் டு, இது தெரியும்ல, ஈக்குவல் சிம்பிள், ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு போடுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 999, த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 100ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இப்போது கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 999 அப்படின்னா எஸ். இப்போ 101லேருந்து 101 to 999, சாரி 100லேருந்து தான் வந்து நம்மளுக்கு 3 டிஜிட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும், 99 வருமா. ஸோ ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னு கேட்டால் நம்ம 100ன்னு எழுதுவோம். கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், 999 தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுக்கடுத்து என்ன ஆயிரும், 1000 வந்துடும்ல. 1000 வந்து 4 டிஜிட் நம்பர். ஸோ 4 டிஜிட் நம்பர் அப்படின்றதுனால 1 2 3 4. ஸோ கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் எது தான், 39 தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் அப்படின்றது இதுதான். அதே மாதிரி தான் இங்கே த ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் என்ன, நம்ம இப்போ சொன்னதே தான். ஸ்டார்ட் ஆகுறது எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 3 டிஜிட் நம்பர் 100லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி 99லாம் என்னது, 2 டிஜிட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் என்னது, 100. ஓகேவா, இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம படித்ததை வச்சு இது வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்ததை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, 103 4 3 8ன்னு இருக்கா. இப்போ ரெண்டுமே 3 டிஜிட் நம்பர் தான்ப்பா, 3 டிஜிட் நம்பர் தான். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 100 பிளேஸை பார்க்கணுன்னு சொன்னோமா. 100 பிளேஸில் பாருங்கள் 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது. இப்போ 1 பெருசா 4 பெருசா, எஸ் 4 தான் வந்து பெருசாக இருக்குமா. ஸோ எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். ஓகேவா, அதாவது லெஸ் தேன், இந்த 103 அப்படின்றது லெஸ் தேன்றது சின்ன சிம்பிள், சின்ன வாய் தான் இந்த சைடு இருக்கணும், ஓப்பன் க்ளோஸ் வந்து இருக்கணும். ஓகேவா, இந்த சின்ன வேல்யூ இருக்க பக்கம் வந்து க்ளோஸ் இது தான் வந்து இருக்கணும். ஸோ 103 இஸ் லெஸ் தேன் 438 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதெல்லாம் நீங்கள் புக்கில் ஃபில் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா மறுபடியும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, 250
069 இருக்குது. 0ன்றது எந்த வேல்யூவும் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 100 பிளேஸை பார்ப்போம். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. 0க்கு வேல்யூ கிடையாது, 2 தான் பெருசு. ஸோ 250 இஸ் கிரேட்டர் தேன் 69. நெக்ஸ்ட் வந்து 408 பெருசா 308 பெருசா பாருங்கள். 100 பிளேஸை பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எது பெருசு? 4 தானே பெருசு. ஸோ 4. நெக்ஸ்ட் இங்கே 710 இருக்குது, 710 இருக்குது. இங்கே பார்த்தா 100 வேல்யூவில் 100 பிளேஸில் இங்கேயும் 7 தான் இருக்குது, இங்கேயும் 7 தான் இருக்குது. அப்புறம் 1th பிளேஸை பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 10th பிளேஸ் பார்த்தா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அதே மாதிரி 1 பிளேஸ் பார்த்தா இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவல் அப்படின்னு போடுவோம். ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ன்றதுனால இது வந்து ஈக்குவல். இது வந்து லெஸ் தேன், இது கிரேட்டர் தேன், இதுவும் கிரேட்டர் தேன் தான். ஓகேவா? இது என்ன பண்ணுவோம்? 614 618 இருக்கா? ஃபஸ்ட்டு 2 நம்பருமே இதில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 4 இருக்குது, 8 இருக்குது. 4 பெருசா 8 பெருசா? எஸ், 8 தான் வந்து பெருசு. ஸோ இந்த சிம்பிள் போடுவோம். ஏன்னா 614 இஸ் லெஸ் தேன் 618. இதுதான் வந்து பெரிய நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 719 இருக்குது, இங்கே 917 இருக்குது. 100 பிளேஸ் பார்த்தா இங்கே 9 தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து லெஸ் தேன், அதாவது 71 இஸ் லெஸ் தேன் 917. லாஸ்ட்டில் இந்த இது எப்படி நம்ம ஃபில் பண்ணியிருப்பீங்க? லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, லெஸ் தேன், இப்படி வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஃபில் பண்ணனா மறுபடியும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகெயின் நான் வந்து இதை ஃப்ரைடே வந்து செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டரிங். இது ஆல்ரெடி நான் நேற்றே சொன்னேன், அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு. ஓகேவா? இப்போ இது ஸ்டெப்ஸா? அசெண்டிங்னா என்ன தெரியுமா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து தானே பெரிய ஸ்டெப்ஸ்க்கு போவீங்க. இப்போ ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஸ்டெப்ஸ். இது வந்து நீங்கள் ஏற போகிறீங்க, இது இறங்குற இடம். ஏறுற இடத்துல எப்போவுமே சின்ன சின்ன படியிலேருந்து தான் பெரிய படிக்கு போவோம். ஸோ சின்ன நம்பர் டு பிக் நம்பர், ஸ்மால் டு பிக். அதே டிசெண்டிங் அப்படின்னா பிக் டு ஸ்மால். ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அசெண்டிங்னா என்னது? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். டிசெண்டிங்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. when we write the numbers from smaller to greater we call ascending order. அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெருசாக எழுதும்போது அதை என்ன சொல்லுவோம்? அசெண்டிங் ஆர்டர். when we write the numbers from greater to small we call descending order. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதும்போது கிரேட்டர், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதும்போது என்ன சொல்லுவோம்? டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ரைட் த ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 245 அண்ட் 255 இன் டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுவீங்க? 245 அண்ட் 255க்கு நடுவில் இருக்கிற டிசெண்டிங் ஆர்டரை எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. எப்படி எழுதுவீங்க? டிசெண்டிங்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரா? ஸோ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? ரிவர்ஸில் எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்னா 254, 253, 252, 251, 250, அதுக்கப்புறம் 249, 248, 247, 246 அப்படி எழுதணும். ரிவர்ஸில் எழுதணும். ஓகேவா? ரிவர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசெண்டிங்னா அப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட்டஸ் அரேஞ்ச் த நம்பர் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சில நம்பர் கொடுத்துருக்காங்க. இது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அசெண்டிங் டிசெண்டிங்கில் பார்த்தா அசெண்டிங்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெருசா? ஸோ இதில் எது சின்ன நம்பர்? 230 தான் சின்ன நம்பர். அப்புறம் 235, அப்புறம் தான் 238. ஸோ 230 இஸ் லெஸ் தேன் 235, லெஸ் தேன் 238. அப்புறம் அதனால் 230, 235, 238 அப்படின்னு எழுதியிருக்காங்க. டிசெண்டிங் இது சேம் நம்பர் கொடுத்தா அசெண்டிங் டிசெண்டிங் கேட்டால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கொடுத்துருக்கதை நீங்கள் அசெண்டிங்கில் எழுதிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்கன்னா அதுதான் வந்து டிசெண்டிங். ஓகேவா? அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். ஸோ 238, 235, 230 நீங்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா?